சாம்பார் சொல்லுங்க. அங்கே போய் அவங்க கோயிலுக்கு ஹலோ இந்த டெத் சர்டிஃபிகேட்மா என்னண்ணா? டெத் சர்டிஃபிகேட் சொன்னீங்களே ஆமா அது இப்போ இந்த கொடவாசல்ல பேசிட்டோமா இப்போ ரெடி பண்ணி தரஞ்சுறாங்க நேற்று சொன்னல ரெடி பண்ணுறேன்னு ஆமா அது ரெடி பண்ணி வாங்கலாம்லம்மா அவங்க மொத்தம் 17 ரூபா கேட்குறாங்கம்மா 17 ரூபாவா? 17,000 ரூபா கேட்குறாங்க ஏன்னா அவங்க ஏற்றிலாம் கொடுக்கணும் உங்களுக்கு ஆ ரிஜிஸ்டரில் ஏற்றி தாசில்தார் கையெழுத்து போட்டு தாசில்தார் கோபுர சீல் வச்சு கொடுப்பாங்க. எப்படி அந்த பழைய தாசில்தார் எழுதி கொடுத்தாரு அவரே ரெடி பண்ணி தரேன்றாரா? அவரு இல்லை 2017 ஒரு தாசா இருந்தார் அவர் போட்டு கொடுப்பாரு. அவர் போட்டு தர்றாரா? சரி ரெடி பண்ண சொல்லுங்க. எப்ப சரிங்கம்மா இப்போ அனுப்புவாங்க? ஏம்மா எப்ப அனுப்புவாங்க? சாயங்காலம் வந்துருமா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்து வாங்கலாம் பேப்பர்லாம் ரெடியாக இருக்கு. சாயங்காலமே வாங்கிடலாமாம்மா? சாயங்காலம் வாங்கி உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் என்ன உட்காருங்க. சாயங்காலம் வாங்கி உடனே எடுப்பாங்க. ஆமாம் சரி அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விட்றீங்களா சாயங்காலமா? 17 ரூபாவா? அக்கௌண்ட் நம்பர் எதுக்கு அனுப்பணுங்கிறீங்க? எப்படி அப்ப காசு இது பண்ற சொல்றீங்க? அதான் வாட்ஸ்அப் நம்பர் இது உங்கள் நம்பராவா? ஆமா இது என் வாட்ஸ்அப் நம்பரு. ஓகேம்மா இதுக்கு அனுப்பி விட்றேம்மா. அந்த இது அனுப்பிச்சு விட்றேன்றீங்களா டெத் சர்டிஃபிகேட்? இல்லைம்மா நீங்கள் பணம் அனுப்பி விட்ட பிறகு கையெழுத்து வாங்கி உடனே ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றோம். நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதான் நேரடியாக அந்த வந்து பேப்பரை வந்து வாங்கிக்கணும். நீங்கள் புரியல தெளிவா இருங்க ஃபர்ஸ்ட். சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கி நான் யார் என்னட்ட வந்து வாங்குவா? வாங்கிடுவீங்க சர்டிஃபிகேட்? சர்டிஃபிகேட்டை நான் வாங்கிடுவேன். ஆ அது 2016 மேனுவலாக தான் கொடுப்பாங்க ஆன்லைன்லாம் வராது. ம் அந்த மேனுவலாக கொடுக்குற பேப்பரை நீங்கள் வந்து என்னட்ட வாங்கிடுவேன். யார் வந்து வாங்கிக்குவா? நேர்ல வந்து நான் தபாலில் அனுப்பி வாங்கணும். விடுவா இல்லாட்டி போஸ்டரில் அனுப்பி விடுவா? போஸ்டர்ல அனுப்பிச்சு விடுவீங்க. அப்புறம் அதை நீங்கள் வாங்கி வேண்டியதான். நீங்கள் பார்க்கறதுக்கு வேணா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். நீங்கள் இது பண்ணீங்க பார்த்துங்க. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிச்சு விடுறேன்றீங்களா? ஆமாம் சார் கையெழுத்து போட்ட பிறகு உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஆ நீங்கள் வந்து என்னட்ட வாங்கிட்டாலும் சரி பேப்பர் இல்லை நான் தபாலில் அனுப்பி விட்றேன் அனுப்பி விட்றேன் போஸ்டரில். சரி அவருக்கு எப்படி இப்ப 17 ரூபா சொல்றீங்களே எப்படி? அவர் கொடுக்கணும். அவர் ரெக்கார்டில் ஏற்றி கொடுக்குறாருல அவர் ரிஸ்க் அது. அதான் அவருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு கேக்குறேன். அதான் இப்போ நான் சொன்னேன் அந்த அமௌண்ட் தான். 17 ரூபாவா? ஆமாம் 17 ரூபா. இப்ப நான் எப்படி நேர்ல வந்து கொடுக்கணுமா எப்படின்னு கேக்குறேன். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கூட கொடுத்துட்டு வாங்கிட்டு கூட போகலாம் அவங்க விருப்பம் தான். சரி நான் ஒரு 5 நாள் சண்டே நான் நேர்ல சரி வரேன். சரிங்க இப்ப நான் வர வேண்டிய வேலை இருக்குது. நான் திருப்பி வருவேன் 5 நீங்கள் வந்து நாள். நான் கையெழுத்து வாங்குறதுக்கு நீங்கள் கொடுத்தாங்கன்னா நான் வாங்க முடியும். இன்னைக்கே நான் காசு கொடுத்தாதான் நீங்க வாங்க முடியும்ன்றீங்களா? ஆமாம்மா இன்னைக்கு விட்டா திரும்பி அவரை 10-15 நாள் கழிச்சு தான் பிடிக்கலாம். ம் சரி அப்ப அக்கௌண்ட் நம்பர் நான் எப்படி போடுறது அதுக்குதான் கேக்குறேன். அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நம்பர் வாட்ஸ்அப்பில் நான் சாயங்காலத்துக்கு ரெடி பண்ண சொல்றேன்.